வணக்கம் மக்களே. தமிழக அரசின் பட்ஜெட் பட்டியல், மக்களை கவரும் புதிய அறிவிப்புகள், அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல், அதாவது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா வருகிற மார்ச் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க சட்டப்பேரவையில். அந்த வகையில் இதில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு முன்கூட்டியே ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது, அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வர உள்ளதுனால இந்த நிதியாண்டில் பார்த்திங்கன்னா விடுபட்ட மகளிர் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விடுபட்ட அனைவரையுமே மகளிர் உரிமை தொகையில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு முதல் அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா திமுக அரசோட தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அது அனைத்தையுமே நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததில் இன்னும் என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்னென்ன பண்ணாமல் இருக்காங்களோ அது அனைத்தையுமே நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறைக்கு பார்த்திங்கன்னா தனியாக நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேளாண் துறைக்கு நிதி ஒதுக்கப்படும், அதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய பயன்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 அறிவிப்புகள் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அதாவது மகளிர் உரிமை தொகை விடுபட்டவங்க அனைவருமே சேர்த்த போகிறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற போகிறாங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்கு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.